உங்க வாழ்க்கையிலே எது ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் நீங்க நினைக்கிறீங்க? உங்க பாஸ் கூட பேசுறதா, இல்ல உங்க ஃபேமிலி கூட பேசுறதா, இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதா? ஆக்சுவலா இது எதுவுமே கிடையாதுங்க. இதை விட ஒரு ரொம்ப முக்கியமான பர்சன் கிட்ட நீங்க பேசுற கான்வர்சேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது உங்க கூட நீங்களே பேசுற அந்த கான்வர்சேஷன் தான். ஆமாங்க, நம்ம மைண்ட் செட்டை எப்படி வேணாலும் மாத்துற பவர் நம்மளுடைய செல்ஃப் டாக்குக்கு இருக்கு. அது எப்படின்றத பத்தி ஒரு ஆத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் டாக்டர் ஷெட் ஹெல்ஸ்டர் எழுதின வாட் டு யூ சே வென் யூ டாக் டு யுவர்செல்ஃப். இந்த புக்கோட சம்மரியை தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல இந்த செல்ஃப் டாக்கோட பவர் என்னன்றத பார்ப்போம். செல்ஃப் டாக்னா என்னன்னு நமக்கு தெரியும், நம்ம கிட்டயே நம்ம பேசுறது. இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஆழ் மனதுன்னு சொல்லப்படுற சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க சொன்னது நல்லதா கெட்டதா அப்படின்ற லாஜிக் பார்க்காமலேயே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஏன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கை சம்மரியா நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்கோட முதல் லெசன் என்னன்னா, கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கடல்ல ஒரு கப்பல் ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதுல உள்ள கேப்டன் தான் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட். அதாவது அந்த கேப்டனுக்கு அந்த கப்பல் எது மேல மிதக்குதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த கப்பல் எதை நோக்கி போகுதுன்னு அவருக்கு தெரியும். அந்த கப்பலுக்குள்ள சில என்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் சப்கான்சியஸ் மைண்ட் மாதிரி. அவங்களுக்கு கப்பல் எங்க இருக்குதுன்னு தெரியாது, எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது. கேப்டன் கிட்ட இருந்து வர ஆர்டரை ஃபாலோ பண்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஆனா அவங்க ஒர்க் பண்றதுனால மட்டும்தான் கப்பல் ப்ராப்பரா ஸ்மூத்தா மூவ் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அந்த கான்சியஸ் மைண்ட், அதாவது அந்த கேப்டனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தப்பா இருந்ததுன்னு வைங்க, அதை ரிசீவ் பண்ற இன்ஜினியர்ஸ்க்கு, அதாவது சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது தப்பான வேலையை செஞ்சு அந்த கப்பலானது ஆக்சிடென்ட்ல மாற்றுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. சப்கான்சியஸ் மைண்டுக்கு லாஜிக் எல்லாம் பார்க்க தெரியாதுங்க. கான்சியஸ் மைண்ட் கிட்ட இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்ப ஆர்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. அதனாலதான் ப்ரொஃபஷனல் ஹிப்னோடைட்ஸ்லாம் அவங்க ஹிப்னோடைஸ் பண்ற பர்சனுக்கு ஈவன் அவங்க மூக்கு கிட்ட ஒரு பாட்டில்ல வாட்டரை கொண்டு வந்து வச்சு இது பெப்பர் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா தும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பூனை அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா அவங்க பூனை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அவங்க ஹிப்னோடைஸ் பண்ணும்போது அந்த பேஷண்டோட சப்கான்சியஸ் மைண்ட் மட்டும் தான் வெளியில இருக்கும். அதனாலதான் நான் முன்னாடி சொன்ன சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆர்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காது லாஜிக்கா. அதுக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதுக்கு அதுதான் ட்ரூன்னு நினைச்சு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சில விஷயங்கள் உங்களால பண்ண முடியாதுன்னு நீங்க நம்புறதுனால உங்களால அதை பண்ண முடியாமையே போயிடுது. சோ இப்போ உங்களுக்கு கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததான் ஆத்தர் சொல்ற விஷயம் the 5 levels of self talk. அதாவது செல்ஃப் டாக்லயே 5 வகைகள் இருக்குன்னு சொல்றாரு ஆத்தர். ஃபர்ஸ்ட் டைப் நெகட்டிவ் அக்செப்டன்ஸ். ஐ கான்ட், என்னால முடியாது. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரஸான டைப். இந்த டைப் ஆஃப் செல்ஃப் டாக் பேசுறவங்க அடிக்கடி யூஸ் பண்ற சென்டென்ஸ் என்னமா இருக்கும் அப்படின்னா, இது பண்ண எனக்கு வராது, இது எனக்கு தெரியவே தெரியாது, இதை செய்யற அளவுக்கு எனக்கு அறிவு பெருசா கிடையாது. இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் அவங்க அதிகமா அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. இதனால அவங்க சப்கான்சியஸ் மைண்டும் அதையே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவனுக்கு மேத்ஸ் வராதுன்னு அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிட்டே இருந்தானா, அவன் அவனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கூட முயற்சி பண்ண மாட்டான். ஏன்னா அவன் மைண்ட் ஆல்ரெடி அந்த தோல்வியை ஒத்துக்குச்சு. இதுக்கு காரணம் அந்த ஸ்டூடெண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்ல கண்டினியூஸா இந்த மாதிரியான சென்டென்ஸை சொல்லி வச்சதுதான். ரெண்டாவது டைப் ரெகக்னிஷன் ஆஃப் நீட். ஐ நீட் டு, நான் இத பண்ணணும். இந்த டைப் ஆஃப் செல்ஃப் டாக் பேசுறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனா அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க.
உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப ஃபேட்டா இருக்காருன்னு அவரே ஃபீல் பண்றாரு. அதுக்கான சொல்யூஷன் வெயிட்ட ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றது அவருக்கே தெரியும். ஆனா அதுக்கு எந்த ஆக்ஷனும் அவர் எடுத்திருக்க மாட்டாரு. மூணாவது டைப் டெசிஷன் டு சேஞ்ச். ஐ வில், நான் பண்ணுவேன். இந்த டைப் ஆஃப் செல்ஃப் டாக் பண்றவங்க அவங்க ப்ராப்ளம்கான சொல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு அடுத்த மாசத்துல இருந்து நான் பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒருத்தவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அவரு முதல் ஸ்டெப்பா எவ்வளவு சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும் அப்படின்றத ஒரு பிளானா போட்டுருவாரு. நாலாவது டைப் பெட்டர் செல்ஃப் டாக். ஐ ஆம், நான் இதுதான். இந்த மாதிரியான செல்ஃப் டாக் பேசுறவங்கனால அவங்க சப்கான்சியஸ் மைண்ட சூப்பராவே ப்ரோக்ராம் பண்ண முடியும். நான் ரொம்ப கான்பிடென்டானவன், என்னால இது பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்க கண்டினியூஸா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க சப்கான்சியஸ் மைண்டும் அதையே நம்பி அதுக்கு ஏத்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். கடைசி டைப் யூனிவர்சல் அஃபர்மேஷன். இட் இஸ், இதுதான். இந்த லெவல் செல்ஃப் டாக் பண்றவங்கனால லைஃப பத்தியும் சக்சஸ் பத்தியும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் அத ஒரு வாய்ப்பா தான் பார்ப்பாங்க. இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்க. சரி, இப்ப இந்த செல்ஃப் டாக்கை எப்படி ரீப்ரோகிராம் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டார்ட் வித் அவேர்னஸ். முதல்ல சில விஷயங்களை நம்ம நெகட்டிவா நினைக்கிறது தான் நம்மளால அந்த விஷயத்தை பண்ண முடியாமலேயே போறதுக்கான காரணம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். எப்பெல்லாம் நம்ம மனசுக்குள்ள என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு தோணுதோ அப்பவே அதை ஸ்டாப் பண்ணிட்டு இத பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நம்ம கண்டினியூஸா நினைக்கணும். இப்படி கண்டினியூஸா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அது நம்மள ஒர்க் பண்ண வைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது ஸ்டெப், யூஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவான சென்டென்ஸ் எதையுமே நமக்குள்ள பேசாம எப்பவுமே பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ கண்டினியூஸா நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலே நம்ம மைண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ரீப்ரோகிராம் ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது ஸ்டெப், விஷுவலைஸ். செல்ஃப் டாக் மட்டும் இல்லாம இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூ இருக்கு, அதை நினைச்சு உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஜாப் இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ற மாதிரியும் அவங்க கேக்குற அந்த கஷ்டமான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நீங்க கான்பிடென்ட்டா ஆன்சர் கொடுக்கிற மாதிரியும் நினைச்சுக்கணும். இதனால உங்க பயம்லாம் படிப்படியா குறையணும் சொல்றாரு ஆத்தர். நாலாவது ஸ்டெப், கன்சிஸ்டன்சி. முன்னாடி நம்ம பார்த்த இந்த 3 ஸ்டெப்பையும் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வச்சிருக்காரு. இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு வேற என்ன புக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. அது ரிலேட்டடான வீடியோ நான் மேக் பண்றேன். அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.